கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, நம் தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவரது ஆசீர்வாதம் நம்மீது தங்கும் என்று பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் மீது கர்த்தருடைய நன்மைகளும் கிருபைகளும் பெருகும். கர்த்தர் தந்த ரட்சிப்பினை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை சார்ந்து நிற்போம். கர்த்தர் நம்மை கைவிடாதவராய், கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீரே ரட்சிப்பை அருளுகிற தேவன். உம்மால் உண்டாகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிரும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாயிரும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வழிநடத்துதல் எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பீராக ராஜா. நன்மைகளாலும் கிருபைகளாலும் நிறைத்தருளும். தேவன் துணையாயிருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.